ஸ்ரீ குருப்பியோ நமஹா. பரங்குன்றம் திருவள்ளுவர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவதாக அமையட்டும். தமிழ் புத்தாண்டை வரவேற்பதற்காக நம்மில் பலரது இல்லங்களில் சித்திரை கனி காணும் வழக்கம் இருக்கிறது. நம் அனைவரின் இல்லத்திலும் புத்தாண்டுக்கு முதல் நாளிரவு பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டின் ஒரு பகுதியிலேயோ சித்திரை கனி வைக்கும் வழக்கம் உண்டு. இதை தட்டு வைப்பது என்றும் சொல்வார்கள். இதற்காக முதல் நாள் இரவே வீட்டு பெரியவர்கள் சித்திரை கனியை அலங்கரிப்பார்கள். விடியற் காலையில் அவர்கள் விளக்கேற்றி வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களை எழுப்பி அழைத்து வந்து இந்த மங்கள பொருட்களை காண வைப்பார்கள். இதுவே கனி காணுதல். மங்களகரமான பொருட்களை தட்டுக்களில் நிறைத்து புத்தாண்டு அன்று எழுந்ததும் முதல் வேலையாக அவற்றை பார்ப்பது நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு சேர்க்கும் என்பது நம்பிக்கை. அதன்பின் வாசலில் பெரிய கோலமிட்டு மாவிலை தோரணங்களை கட்டி தமிழ் புத்தாண்டை வரவேற்பார்கள். இப்போது நாம் சித்திரை கனியில் வைக்கும் பொருட்களின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். பெரிய உருளி அல்லது உருளியை ஒத்த பாத்திரங்களில் மலர்களை நிறைத்து வைப்பது செழுமையையும் வளத்தையும் குறிக்கும். பெரிய நில விளக்கு அல்லது குத்து விளக்கு தெய்வீக ஒளியையும் அறியாமை நீங்கி ஞானம் பிறப்பதையும், நிலக்கண்ணாடி ஆத்ம தரிசனத்தையும் நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையும் உணரச் செய்யும். இறைவன் படங்கள் அல்லது கிருஷ்ண விக்கிரகம் இறைவனின் பாதுகாப்பையும் அவர் சாட்சியாக நமக்குள் இருந்த அனைத்தையும் பார்ப்பதை குறிக்கும். மரக்கொன்றை பூக்கள் மங்களத்தின் அடையாளம். ராமாயணம் போன்ற புனித நூல்கள் கூர்ந்த அறிவு மற்றும் தர்மத்தின் மீதுள்ள நம்பிக்கையை குறிக்கும். புது துணிகள் புதிய தொடக்கம் மற்றும் வளமான வாழ்வை குறிக்கும். நாணயங்கள் மற்றும் பணம் மகாலட்சுமியின் அருளையும் நிலையான நிதி வளர்ச்சியையும் குறிக்கும். அரிசி மற்றும் நெல் நல்ல விளைச்சலையும் செழிப்பையும் குறிக்கும். மேலும் இவற்றை நிறை நாழியாக, அதாவது ஒரு உழக்கில் நிறைத்து வைப்பது தடையின்றி நமக்கு உணவு கிடைக்க வேண்டுவதையும் குறிக்கும். கனிகளான மா, பலா, வாழையில் மாம்பழம் வாழ்வின் இனிமையையும், பலாப்பழம் இயற்கையின் பரிசுகள் நமக்கு தடையின்றி கிடைக்க வேண்டுவதையும், வாழைப்பழம் நம்மளுடைய வளர்ச்சியையும் நாம் விரிவாக வாழ்வில் முன்னேறுவதையும் குறிக்கும். வெற்றிலை பாக்கு விருந்தோம்பலையும் மங்களகரமான தொடக்கத்தையும் குறிக்கும். பஞ்சாங்கம் வருடம் முழுவதும் நன்மைகள் நடக்கவும் தேவதைகளின் ஆசி பெறவும் வைக்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் பூமி தாயின் ஆசி வேண்டியும், உடைக்கப்பட்ட தேங்காய் நம் உள்ளிருக்கும் ஆணவம் நீங்கி இறைத்தன்மையை உணர்தலையும் குறிப்பதற்காக வைக்கப்படுகிறது. புத்தாண்டு விருந்தில் மாங்காய் பச்சடி மற்றும் வேப்பம்பூ ரசம் மிக முக்கியமானது. கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என அனைத்தும் கலந்த இந்த மாங்காய் பச்சடி நமது வாழ்வு என்பது இன்ப துன்பங்கள் அனைத்தும் நிறைந்தது என்பதை நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. எதற்கும் சோர்ந்து விடாமல் இறை நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் கட்டாயம் உயரலாம் என்பதே இதன் உட்பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை விரைவிலேயே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.